தமிழ் வழி நேயர்களுக்கு வணக்கம். இது தீபாவளி காலகட்டமாக இருக்கிறது. எல்லாம் தீபாவளி எப்படி கொண்டாடுவீங்க? மகிழ்ச்சியா கொண்டாடுவீங்க. என்ன ஜிஎஸ்டி அறிக்கிட்டாரு. ஜிஎஸ்டி மூலியமா ஏகப்பட்ட தள்ளுபடி. போன வாட்டி 4 பொருள், போன வருஷம் 4 பொருள் வாங்கணும்ல, இந்த வருஷம் ஜிஎஸ்டி தள்ளுபடியில் 8 பொருள் வாங்கலாம், 16 பொருட்கள் வாங்கலாம், நிறைய வெடிகளை வாங்கலாம், விதவிதமான வெடிகளை வெடிக்கலாம். ஜி குறிச்ச ஜிஎஸ்டினால ஜி வெடியை கூட வாங்கி நீங்க வெடிக்கலாம். பாகிஸ்தான் வெடி, சைனா வெடி போன்ற வெடிகளை வாங்கி வெடிக்க வச்சு ஜி வெடியோட வெடி எப்படி இருக்குன்னு சீனாவையும் பாகிஸ்தானையும் கூட நீங்க கேள்வி எழுப்பலாம். ஏன்னா ஜியாலே கேள்வி எழுப்ப முடியல, நீங்களாவது கேள்வி எழுப்புங்க. இந்த தீபாவளியை எப்படியாப்பட்ட தீபாவளி என்று பார்த்தா ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டு ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படும் ஜியோட தீபாவளியா பார்க்கலாம். சரி, தீபாவளின்னு சொல்லியிருக்கோமே, தீபாவளி ஏன் கொண்டாடுறோம், எதுக்கு கொண்டாடுறோம்? அதுக்கு பல கதைகள் உண்டு. நான் அதுல ஒரு கதையை சொல்றேன் பாரு. அதுல பாதாளத்துல ஒரு அசுரம் ரொம்ப அட்டூழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. தாழ முடியாத அட்டூழியங்கள். அந்த அட்டூழியங்களை அன்னைக்கு இருக்க அந்த உலகத்தால தாங்க முடியல. அந்த அசுரன் அழிக்கிறதுக்காக எல்லாரும் போய் பகவானை போய் வேண்டுறாங்க. அந்த பகவான் இந்த பூமியை கீழ்ச்சிக்கிட்டு உள்ள போய் அந்த அசுரனை போய் அழிக்கணும். பாதாளத்தை போய் ஒழிஞ்சுங்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? அது என்ன அவதாரம் எடுக்கலாம் நான் யோசிக்கிறாங்க. ரொம்ப தீவிரமா யோசிச்சு பார்க்கும்போதுதான் பன்றி ஞாபகம் வருது. அதாவது வராகமூர்த்தி அவதாரம் என்று எலும்பு இப்படி சொருகின்னு இருக்கும் பத்தியா அந்த இது. ஏன்னா அதால் தானே குத்தி கீச்சு மண்ணை கொடாந்து உள்ள போக முடியும் வரால. அதனால அந்த அவதாரத்தை எடுக்கிறாரு. சரி, தன்னுடைய பக்தர்களோட வேண்டுகோளுக்கு என்ன பண்றாருன்னா, அவரும் மகாவிஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்துடுறாப்புல. பன்றி அவதாரம் எடுத்து, அதாவது வராக அவதாரம்னு சொல்லுவாங்க. ஆனா அவனை பூமியை கீச்சுன்னு போறாப்புல. அவனை ரெண்டுல நீ பார்த்தது சரின்னு சொல்லிட்டு கீச்சுன்னு போறாப்புல. கீச்சுன்னு போறவர் சர்ன்னு பார்த்தா நடுவில் இடையே ஒரு டோல்கேட் விழுந்தது. என்னன்னு பார்த்தா இடையே பூமாதேவி நிற்கிறாங்க. அந்த அம்மா இவரு வாங்க போருக்கு போனவரு இது பண்ணிட்டு வாங்க அந்த அசுரன் அழிச்சிட்டு வாங்க மேல வந்துருக்கணும். இவரு போய் பூமாதேவியை பார்த்துட்டு அங்கேயே பிரேக் ஆகி நின்று அங்க கொஞ்ச நேரம் கலவிலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் அசுரன் அழிச்சுக்கிறாப்புல. அசுரன் அழிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த கலவி செஞ்சதுல ஒரு அசுரம் பிறந்துடுறான் பூமாதேவி. அந்த அசுரம் பேர் என்னன்னா நரகாசுரன் பேர். அந்த அசுரம் ஒழிஞ்சு போனான்னு சொல்லி பார்த்தா இன்னொரு அசுரம் முயற்சினா. இந்த ஆள் போனாலே அப்போ இந்த மாதிரி வேலை தான் பண்ணிட்டு வருவான். ஒரு அசுரன் அழிச்சாவும் அத்த அசுரம் வந்துடுவான். அது மூல காரணமே தான். போன அந்த அசுரன் அழிச்சிட்டு அதெல்லாம் முடிஞ்சிருக்கும். நம்ம தீபாவளி செலவும் மிச்சம். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, போன இடத்துல பாதியில பூமாதேவியை மீட் பண்ணி அங்க ஒரு அசுரனை உருவாக்கிட்டு இன்னொரு அசுரனை அழிக்க போய்க்கிறான். அப்போ உருவாக்கின அசுரன் என்ன பண்ணுவான், அவன் வளர்ந்த ஆளாகி அந்த அசுரனோட ரொம்ப பெரிய ஆட்டம் போடுறான். ஆட்டம் கொஞ்சம் நஞ்சமான ஆட்டம் இல்லை. தேவர்களை விட்டு வைக்கிறது இல்லை, மண் உலகத்துல விட்டு வைக்கிறது இல்லை, அதுல பாதாளத்திற்கும் விட்டு வைக்கிறது இல்லை, யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை. மறுபடியும் போறாங்க தேவர்கள்லாம், மறுபடியும் முறையிடுறாங்க. பகவானே என்ன பகவானே, இது போல ஒருத்தன் ரொம்ப தொந்தரவு பண்ணிருக்கிறான். யாருப்பா அது? நீ தானே போய் இது போல பண்ணி செஞ்சுட்டு வேலையெல்லாம் அந்த அசுரன் அழிக்க போய் இன்னொரு அசுரனை உருவாக்கிட்டு வந்துட்டேன். நீயே ஒண்ணு சொல்ற, நீயே ஒண்ணு செய்யற. மகாபாரதத்துல போய் என்ன சொல்ற நீ? அர்ஜுனன் வில்ல கீழே போட்டு போகும்போது அதெல்லாம் சத்திய தர்மம் அல்ல. சத்திய தர்மம் என்றால் என்ன? உன் எதிரில் இருப்பவர்கள் சொந்தக்காரர்களாக இருந்தாலும், உன் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும், உன் தோழர்களாக இருந்தாலும் நீ சண்டையிடு, அதுவே சத்திரிய தர்மம். ஏன்னா இறப்பது உன் தோழன் அல்ல, உன் சொந்தக்காரர்கள் அல்ல, உன் மூதாதையர்கள் அல்ல, அனைவரும் நானேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு தர்மத்துக்கு போயிட்டு இங்க உலக சண்டை போட்டு வரணும்னு பார்த்தா இன்னொரு அசுரம் உருவாக்கிட்டு நீ வந்துக்கிற. ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட நாங்க முறையிட முடியுமா அப்படின்னு சொல்லி கதறிக்கிறாங்க. அதனால இந்த முறையும் நீ தான் போகணும், இதுதான் ஒரு பனிஷ்மெண்ட்னு சொல்லி அமைச்சுக்கிறாங்க. ஏன்னா இது வேதனையா போச்சு. ஆனா அந்த நரகாசுரனை யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அந்த நரகாசுரன் என்ன மாதிரியான வேலை பண்ணி வச்சுக்கிறான்னா, அவன் வாங்கின வரமே பார்த்தா அவங்க அம்மா கையால் தான் சாணம் வர வாங்கிட்டான். இருந்தாலும் மறுபடியும் கேட்டுன்னு போறா, என்னடா இது போல நம்மளே தெரியாத ஒரு வேலையை பண்ணிட்டு வந்துட்டோம், இந்த வேலையை நம்மளே முடிச்சு வைப்போம் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட போறாப்புல. போனா அவன் அவனை போய் பருட்டி கிட்டி எடுத்துக்கிறான். நரகாசுரன் பருட்டி கிட்டி எடுக்கிறாப்புல, எடுத்து ஒரு வழி பண்ணிடுறாப்புல. ஐயோ, இப்ப நம்ம போனா எப்படி ரிட்டர்ன், எப்படி இந்த மாதிரி ஒரு படுகாயங்களோட போறது? நம்மளை மதிக்க மாட்டானுங்களா? நம்மளை நம்பி முறையிட்டாங்க, எல்லாத்தையும் ஜெயிச்சு கொடுத்துருவோம், இந்த வாட்டி நம்ம தோத்துட்டு போனா எப்படி மதிப்பானுங்களா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியல சொல்லிட்டு நேரம் வைகுண்டம் போய் அவங்க பொண்டாட்டிங்கிட்ட புலம்புறாப்புல. இந்த மாதிரி இது போல போனேன், கீழே போனேன்,
இது போல சம்பவம் நடந்து போச்சு. போன வாட்டி ஒரு அசுரம் அழிக்க போகும்போது இப்போ என்னன்னு தெரியல வந்து ஒரு இந்த அசுரம் வந்துருக்கான், புதுசா ஒரு அசுரம் மனுஷன் வந்துக்கிறான். அவன் என்ன வரம் வாங்கி வச்சிருக்கான் தெரியல, என் கையால சாக மாட்டான், என்ன பண்ணாலும் சாக மாட்டான். அது எப்படி நீ போனா சாக மாட்டான், என்ன விஷயம்னு சொல்லி கேட்கறாங்க. அம்மா அம்மா இது போல ஆயிப்போச்சு, அது போல ஆயிப்போச்சு. அப்படியா மேட்ரு, சரி நான் போறேன் அப்படின்னு போய் இந்த அம்மா கீழே போறாங்க. இந்த அம்மா சண்டை போடுறாங்க. நரகாசுரனை வந்து வீழ்த்துறாங்க. வீழ்த்தும் போது தான் நரகாசுரனுக்கு தெரிஞ்சது, அதுடா நம்ம அம்மா கையால் தானே சாகும், அப்படிதானே வர வாங்கினாங்க. அப்போ எதிர்க்க வந்துக்குது இந்த பாமா, ருக்மணி, லட்சுமிலாம் நம்ம அம்மா தான் பொழுகுது. 3 உருவம் கொண்டிருக்கும், நம்ம அம்மா தான் பொழுகுது. நம்ம அம்மான்னு தெரியாம நம்ம அம்மா கிட்டே சண்டை போட்டுமே, எம்மா எம்மா என்ன தெரியாமா, நான் தாம்மா நீ பெத்த புள்ள, மறந்து போச்சா, போன ஜென்மத்தில் பூமாதேவியா இருந்திய, ஒவ்வொரு ஜென்மத்திலும் ஒரு அவதாரம் எடுக்கிற, அதை எங்களுக்கு பெத்து போற புள்ளிய கூட தெரிய மாட்டேங்குது உனக்கு. அடப்பாவி மகனே, நீ எங்கடா இங்க வந்த, என்னம்மா பண்றது, நீ பார்த்து அங்கங்க பெத்து போட்டு ஒரு அவதாரத்தை பெத்து போட்டு போயிடுறீங்க. நாங்க தான் படாத பாடு பட்டுனுக்குறோம், அசுர அவதாரம் எடுக்கிறோம். நீங்க பார்த்து தேவர்களா முளைக்கிறீங்க, ஆனா பெத்து போடுறதெல்லாம் அசுரம் தான் பெத்து போட்டுறீங்க. பாரு, ஒவ்வொரு ஜென்மத்திலும் நாங்க தான் செத்துனுக்குறோம். நீங்க பார்த்து வைகுண்டத்துல டபுள்ஸே வாழ்ந்துங்கிறீங்க, குழந்தை குட்டி இல்லாம நிம்மதியா இருக்கிறீங்க. இப்ப நான் சாவ போறேன்னா என்ன பண்றது? டேய் மவனே, உன் சாவை நான் தடுக்க முடியாதுடா. நான் என்ன வரம் வேணாம் கேளு. எல்லாருக்கும் வரம் தான் குத்துனுக்கிறீங்க தவிர கடைசிக்கு வாழ வைக்க மாட்டீங்க நீங்க. சரி, நான் செத்து தான் போறேன். என் சாவை வந்து நிறைய பேருக்கு நான் வந்து தொந்தரவு கொடுத்துட்டேன். மேல ஒருத்தவங்க, கீழே ஒருத்தவங்க, பாதாள ஒருத்தவங்க தொந்தரவு கொடுத்துட்டேன். அதனால என் சாவை வந்து எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடணும். அதனால வந்து பட்டாசு வெடிச்சு எப்படி இனிப்பு சாப்பிட்டு எவ்வளோ இதுவா கொண்டாட முடியுமோ, சந்தோஷமா கொண்டாட முடியுமோ, அது போல சந்தோஷமா கொண்டாடுற மாதிரி ஒரு வரம் கொடுமை. என் சாவை மட்டும் இந்த உலகம் முழுக்க எல்லாரும் கொண்டாடணுமா, அது மாதிரி வரம் கொடுமா. கொடுத்துட்டாமா, அவனை உன்னை இறக்க போறேன், இறக்கிறது இந்த வரம் கூட கொடுக்கணும். எப்பதான் வர இது சாவை வந்து இந்த உலகமே நல்லா சந்தோஷமா மகிழ்ச்சியா இனிப்பு சாப்பிட்டு கொண்டாடும். அப்பதான் அவன் நினைக்கிறான், சாவை கூட இனிப்பு சாப்பிட்டு கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலைய இந்த உலகம் இப்படி படிச்சுக்குது, இப்படியாப்பட்ட வார்த்தை கேட்கற அளவுக்கு வச்சிட்டியா மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் செத்து போடுறான். அவனுக்கான கதுக்கரையில இருந்து உருவாகுது தான் இந்த தீபாவளின்றது. ரொம்ப வேடிக்கை ஆகுது இல்லைங்களா? இது போல 150க்கும் மேற்பட்ட கதைகள் இருக்கு. ஒவ்வொரு கதைகளும் வந்து ஒவ்வொரு விதமா இருக்கும். வந்து கேட்க வந்து நம்ம பொது அறிவுக்கும் சுய புத்திக்கும் வந்து ஒவ்வாத கதைகளை தான் வந்து இந்த மதங்கள் புகுத்தி இருக்கும். இந்த மதங்கள் எதுக்கு இந்த மாதிரி கதைகளை புகுத்துது? எதுக்காக இந்த மதங்கள் எப்படி நம்முடைய வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை எப்படி சுரண்டுகிறது? பண்டிகைகளின் மூலமாக. பண்டிகைகள் என்பதே பொருளாதாரத்தின் சுரண்டல் என்பதுதான் மார்க்சியம் நமக்கு விளக்குகிறது. இந்த மார்க்சியத்தின் தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் பண்டிகைகள் அத்தனையும் வேட்டைகள், அதாவது பொதுமக்களின் வேட்டைகளாக பார்க்கப்படுகிறது. பொருளாதாரத்தை வேட்டையாடும் பண்டிகைகளாகத்தான் பார்க்கப்படுகிறது. சென்ற கதைகள்ல வந்து நம்ம தீபாவளிக்கான ஒரு பகுத்தறிவு ஒவ்வாத ஒரு கதையை நம்ம பார்த்தோம். இதனால்தான் தீபாவளி கொண்டாடப்படுகிறது என்று. ஆனா தீபாவளி என்பது எதற்காக கொண்டாடப்படுகிறது? வரலாற்றோடு ஒத்து பார்க்க வேண்டும். அது ஒரு தீர்க்கமான பௌத்த பண்டிகை. பௌத்தர்கள் ஆட்சி ஆண்ட காலத்தில், பௌத்தர்கள் வழியாக ஆட்சி நடந்த காலத்தில் பௌத்தர்களின் கண்டுபிடிப்பு ஏராளமாக உள்ளன. ஏராளமான கண்டுபிடிப்புகளில் பௌத்த பிக்குகளின் ஒரு கண்டுபிடிப்பு தான் எள்ளிலிருந்து எண்ணெயை கண்டுபிடிப்பது, எள்ளிலிருந்து எண்ணெயை பிரித்தெடுப்பது. எள்ளினுடைய எண்ணெய் எத்தகைய தன்மை வாய்ந்தது என்றால் மருத்துவ குணம் வாய்ந்தது. விளக்கேற்ற, சமையல் செய்ய, மற்ற ஏனைய மருத்துவ குணங்களோடு பயன்பாட்டுக்கு அது எள்ளின் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டது. ஏனென்றால் அதற்கு முன்னால் வரை நெருப்பு பந்தத்தில் தான் வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். நெருப்பு பந்தம் என்றால் அந்த உங்களுக்கு தெரிய இல்லைங்களா, அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரு நீட்டு கொம்புல வந்து அந்த பந்தத்தை கட்டி அதுதான் வந்து நெருப்பு இருக்கும். வந்து ஏன்னா ஒரு உயிர்ல இருந்து தோன்றக்கூடிய ஒரு பொருள்ல இருந்து வந்து அந்த விளக்க ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா நெய்யில இருந்து அப்ப விளக்கேற்ற பழக்கமும் இல்லை. நெய்க்கான பயன்பாடு வந்து அப்போ வந்து ரொம்ப குறைவு. நெய்க்கான பயன்பாடு வந்து அப்போ ரொம்ப குறைவு. நெய்யை யாரும் வந்து அந்த காலத்துல வந்து பயன்படுத்தவும் இல்லை. அப்போ முதல் முறையா வந்து இந்த எள்ளில் இருக்க எண்ணெய் வந்து பல்வேறு விதமான பயன்பாட்டுக்கு வந்து உதவுது. அதை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது உடல் சூட்டை வந்து சீராகுது. கபம், பித்தம், வாதம்ன்றாங்க இல்லைங்களா, இதை வந்து எள்ளு எண்ணெய் தான் வந்து இது. அதான் அந்த எண்ணெய்க்கு இன்னொரு பேர் வந்து நல்ல எண்ணெய், நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் குளியல் எடுக்கணும்னு வாங்க. இந்த நாளில் வந்து தீபாவளியில வந்து நல்லெண்ணெய் குளியல் எடுக்கணும்னு. நல்லெண்ணெய் என்பது எள்ளிலிருந்து, தூய்மையான எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய் தான் நல்லெண்ணெய் சொல்லுவாங்க. அந்த எண்ணெய் குளியல் வந்து மிகவும் அவசியம். இரண்டாவது வந்து அந்த எண்ணெயில தான் வந்து முதல்
அந்த பௌத்த சக்கரவர்த்திக்கு இந்த இந்த பௌத்த பிக்குகள் வந்து புதிய கண்டுபிடிப்பான இந்த எள்ளிலிருந்து எண்ணெயை தயாரித்து அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து அவருக்கான அந்த அனுமதியை வாங்குறாங்க. வந்து அவர்கிட்ட இந்த தகவலை சொல்றாங்க. அதோடைய நன்மைகள் எல்லாம் வந்து அவர்கிட்ட சொல்றாங்க. அந்த அரசர் கேட்டு பெரும் புலங்காகிதம் அறிந்து என்ன சொல்றாருன்னா வந்து இந்த நல்ல செய்தியை வந்து பொதுமக்களுக்கு தண்டோரா அடிச்சு சொல்லுவாங்க. அந்த காலத்துல வந்து பொதுமக்கள்கிட்ட அந்த செய்தி கொண்டு போய் கொடுங்க, சேருங்க. இது போல இந்த எள்ளிலிருந்து இப்போ ஒரு புதிய கண்டுபிடிப்பான எண்ணெயை பௌத்த பிக்குகள் பெற்றிருக்கிறார்கள், கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பதை போய் சொல்லுங்க. இந்த நாளை வந்து இந்த கண்டுபிடிப்பு வந்து ஒரு மகத்தான கண்டுபிடிப்பு. இதை வந்து நம்ம எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்றத வந்து அதோட சேர்த்து வந்து தண்டோரா போடுங்க. இந்த நாளை வந்து இந்த கண்டுபிடிக்கப்பட்ட நாளை வந்து இது எள்ளில் இருக்க எண்ணெயை எல்லாருக்கும் கொடுங்க. நாட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் 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 கொடுங்க. இந்த எண்ணெயை தேய்த்து இந்த எண்ணெயில் விலைக்கேற்றி இந்த எண்ணெய் கண்டுபிடித்த இந்த நாளை வந்து எல்லாரும் சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு இருந்த அந்த அரசர் பௌத்த அரசர் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். அதன் வழியாகத்தான் அன்று இந்த எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த எண்ணெயில் தான் அந்த தீப ஒளியை ஏற்றினார்கள். முதலில் அனைவர் வீட்டிலும் தீப ஒளி எரிந்தது இந்த எள்ளால் இருந்து எடுக்கப்பட்ட எண்ணெயிலிருந்து தான். இந்த எள்ளு எண்ணெயை தேய்த்து தான் அன்று நீராடினார்கள். அங்கத்தான் வந்து அந்த எண்ணெய் குளியல்னு சொல்றாங்க இல்லைங்களா தீபாவளியில, அன்னைக்கு வந்து இது முதல் நடந்தது. இது ஒரு பௌத்த திருவிழா, பௌத்த பண்டிகை, பௌத்தர்களுக்கான பண்டிகை. பின்னாளில் வந்து அது என்ன பண்ணுச்சு, பார்ப்பனியம் அதுக்கான ஒரு கட்டுக்கதையை அமைச்சு அவங்க எப்பவுமே ஒரு கதைக்கு 100 கதை சொல்லுவாங்க. இந்தியா முழுக்க இதுக்கு 100 கதைக்கு தான். ஆனால் பௌத்தத்தில் எப்போ ஒரு கதை தான், வரலாற்று ரீதியான ஒரு கதை தான். ஏன்னா ஒரு கதை தான் நம்ப முடியும், வரலாற்று ரீதியான உண்மைகள். 100 கதைகளை பார்த்தா 100 கதைகள் முரணா இருக்குன்னு எந்த கதையை நம்ப முடியாதுன்னு நம்ம நம்பணும்னு சொல்லி உங்களுக்கு அந்த குழப்பம் ஏற்படும். வந்து நல்ல தெளிவான சிந்தனை ஒன்று இந்த பௌத்தர்களுக்கான பண்டிகை தீப ஒளி திருநாள் என்றதுதான் தீபாவளியாக பின்னாளில் வந்து மறைவியது என்பதுதான் இதோட உண்மையான கதை பொருளுக்கான அர்த்தம். இப்போ தீபாவளியை பத்தி நம்ம வந்து 2 விதமான கதையை பார்த்தோம். ஒன்று இந்து மதத்தின் சாயல்ல வந்து அந்த மதத்தின் நம்பிக்கையின் அடிப்படையில எந்த ஒரு கதையை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து பௌத்தர்களோட பண்டிகையா வந்து அந்த பண்டிகை எப்படி கொண்டாடப்பட்டதுன்றது இன்னொரு காணொலியை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ 3ஆவதா தீபாவளி வந்து எதைக்காக கொண்டாடப்படுகிறது, ஜெயின மதத்திலிருந்து இந்த தீப ஒளி திருநாள் வந்து கொண்டாடுறதா வந்து வரலாற்றுல வந்து பதிவுகள் உண்டு. ஜெயின மதத்தினுடைய தீப ஒளி திருநாள் வந்து எப்படி கொண்டாடப்பட்டது, எதற்காக கொண்டாடப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, ஜெயின துறவியான 24ஆம் தீர்த்தங்கரர் என்பவர் தனது இறுதி நாளான கடைசி நாளான அந்த ஜெயின துறவி தன்னுடைய இறுதி நாள்ல கடைசி நாள்ல தானே தீப ஒளியை ஏற்றி வைத்தனா. அந்த நாள்ல வந்து அவர் இருக்க மாட்டாரு தான் கடைசி நாள் அவருக்கு தெரிஞ்சது. இந்த கடைசி நாள்ல அவரே தன் கையால வந்து அந்த தீப ஒளி ஏற்றி வைத்து தன்னுடைய மற்ற தீர்த்தங்கரனான சீடர்களுக்கு வந்து உரையாற்றார்கள். அந்த கடைசி உரை ஆற்றி முடிச்ச உடனே அன்னைக்கே அவர் வந்து தவறிடுறாரு. வந்து அன்னைக்கு அந்த ஒளி அவர் தவறுறதுனாலதான் வந்து மறுபடியும் எல்லாரும் கடைசி தீபாவளியான அந்த தீபாவளி அவர் ஏற்றி இது பண்ணனால அந்த தீபாவளி அவருடைய தீர்த்தங்கரர்கள் வழி வந்தவர்கள் வந்து அவருடைய சீடருக்கு வந்து அந்த தீபாவளி ஏற்றி அவர் இறந்த நாளை தான் வந்து தீப ஒளி திருநாளாக கொண்டாடுகிறார்கள். வந்து இறந்த நாள், அவர் தவறிய நாள், கடைசி தீர்த்தங்கரர்னா 24ஆம் தீர்த்தங்கரர் இறந்த நாள், தவறிய நாள் தான் தீப ஒளி திருநாள். இப்படிதான் கொண்டாடப்படுகிறது. ஆனா அந்த வழியில வந்த ஒரு தீர்த்தங்கரர் தான் பார்ப்பனியத்தின் வழி வந்து அவரு பின்னால ஒரு கட்டுக்கதை விட்டு இந்து மதத்துல இருந்து ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டு ஒரு நரகாசுரன் உருவாக்கி அது இந்து மத பண்டிகையாக தீபாவளியாக இன்னைக்கு மாறி இருக்கிறது. இன்னைக்கு இந்த நவீன யுகத்துல தீபாவளி எப்படி பார்க்கப்படுகிறதுனா, ஒரு நாள் லீவு கிடைக்கிறது, குடும்பத்துக்கு புத்தாடை எடுக்கிறோம், பட்டாசு வெடிக்கிறோம், இனிப்பு சாப்பிட்றோம், மகிழ்ச்சியா கொண்டாடுறோம். ஒரு நாள் ஓய்வுக்கான நாளா வந்து இதை கொண்டாடி மகிழலாம். நன்றி, வணக்கம்.